அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 24/3/2026 பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை சம்பவித்து ரோகிணி நட்சத்திரமாவது சம்பவிக்க உள்ளது. இந்த நாளிலே பல சிவாலயங்களிலே சிறப்பு வழிபாடுகள் செய்து பங்குனி உத்திர மகோத்சவ திருவிழாக்கள் ஏனைய உற்சவங்கள் நடைபெற இந்த நாளாகப்பட்டது சந்திரனுக்கு உரிய நாளாக அனுஷ்டிக்கப்பட்டாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. இந்த நாளிலே பல்வேறு சிவாலயங்களிலே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், திருமயிலை கபாலீஸ்வரர் கோவில்களிலே சிறப்பு உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், வழிபாடுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு வருகிறது. பக்தர்கள், நமது நேயர்கள் அனைவரும் அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் நீங்கி பல்வேறு விதமான 16 செல்வங்களும் ஏனைய 16 செல்வங்களும் கிட்டி இன்புற்று வாழ பல்வேறு விதமான விஷயங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த மாதமாகப்பட்டது பங்குனி மாதம், வருடத்தினுடைய கடைசி மாதமாகப்பட்டது. இந்த பங்குனி மாதத்திலே சனி பகவானும் சூரிய பகவானும் மீனராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றனர். அதாவது தந்தை என்ற சொல்லக்கூடிய கிரகமும் கர்மகாரகனும் ஒன்று சேர இணைய கர்ம தோஷங்கள், பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி அடைந்து ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய, ஒரு ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய விஷயங்கள். பித்ரு தோஷங்கள் உள்ளக்கூடிய நபர்கள் இந்த மாதத்திலே பித்ருக்களை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்திலே இந்த மாச தேவதையான குரு பகவான் ராசியினுடைய மண்டலத்திலே 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். பல்வேறு விதமான இன்பமான சூழல்கள், அதே போல எல்லா விதமான சுபகாரியங்களும் சுபிட்சங்களும் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே சிவாலயத்திற்கு சென்று வர பல்வேறு லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய அநேக ஆலயங்களுக்கும் செல்லுவாருங்கள். திருமண தடை நீங்கி பல்வேறு தோஷங்களிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் கிடைக்கக்கூடிய நாட்களாக திகழப்படுகிறது. மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இது ஒரு இனிமையான சூழல். 7.5 சனி ஆரம்பித்திருந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய தருணங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றிகரமான சூழல், வெற்றி செய்திகள், அதே போல செய்யும் தொழிலே நல்ல ஆதாயங்கள், வீண் நிறைய செலவுகள், அதே போல வீடு எங்கும் மாயிலை தோரணங்கள் கட்டி உற்சவங்கள், நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம், அதே போல விழா கோலம் கொண்டாடக்கூடிய சுபமான விஷயங்கள் அனைத்தும் நிகழப்பெறக்கூடிய தருணம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு இடங்களிலே செய்யக்கூடிய தொழில்களாகப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபகரமான முறையிலே அமையப்பெறுகிறது. அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களது உடல் உபாதைகள் நிவர்த்தி அடைந்து, அதே போல இந்த வாரத்திலே புதிய தொழிலுக்கான முயற்சிகள் எடுப்பதற்கான அநேக விஷயங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமாக நிகழ உள்ளது. எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சிலருக்கு பல்வேறு விதமான தடைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்பட உள்ள வாய்ப்புள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விஷயமான கருத்து ஆலோசனைகள், அதே போல எடுத்த முயற்சிகள், அதே போல முயற்சிக்கான ஆய்வு விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்க உள்ளது. தொழிலுக்கான வெற்றி செய்திகளும், அதே போல லாபங்கள், வீடெங்கும் சில முன்னெச்சரிக்கையான மாற்றங்கள், தொழில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் சில நேரங்களிலே சற்று சில மாற்றங்களினால் சில பிரச்சனைகள், அதே போல தொழிலுக்கான விஷயங்களும் தொழில் நிமித்தமான பணிகளும் அநேக விஷயங்களும் இன்புறமான சூழல்கள் ஏற்படுகிறது. தொழிலிலே நீங்கள் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்றாண்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் சில மாற்றங்கள், அதனால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடம் சில வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு தொழிலுக்கான முன்னேற்றங்கள், அதே போல அஷ்டம சனியாகப்பட்டது விலகி கஷ்டங்கள் நீங்கி ஒரு அதி அற்புதமான சூழல், எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு முயற்சிகரமான சூழல், அதே போல லாபகரமான விஷயங்கள்,
சில நேரங்களிலே தொழிலிலே சில பாதிப்புகள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்துக்கான ஆற்றலுக்கான வழிகளும், காரிய தடைகள் நீங்கி நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், பூர்வீக சொத்து விவகாரத்திலே நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும், வம்பு வழக்குகள் நீங்கி நல்ல ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. சிம்மராசினியர்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகள் லக்னத்திலே, அதாவது ராசி மண்டலத்திலே கேது பகவான் சஞ்சரித்து அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் சூரியனுடன் இணைந்து சுக்கரனோடு இணைந்துள்ளால் தொழிலும் தொழிலுக்கான முன்னேற்றங்களும் இருந்து வந்தாலும் லாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய தருணங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் முயற்சிக்க முடியாத நிமித்தங்கள், சில நேரங்களிலே பல ஆலோசனைகளால் பிரச்சனை, பல்வேறு கட்ட தரப்பினர்களுக்கு இடையே சில சஞ்சலமான சூழல்கள், அதே போல சில தீரா பிரச்சனைக்கு தீர்வு வகுப்பதற்காக நீங்கள் ஏற்படுகின்ற திடீர் முடிவுகளும் சில பாதிப்புகளை தருகிறது. எனவே சற்று கவனமாக இருந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும், அதே போல தொழிலுக்கான முன்னேற்றங்களும், எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான சூழலில் இன்புற்றக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவியிலேயே சில கருத்து வேறுபாடுகள், சனி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதால் சில கருத்து வேறுபாடுகள், உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்படுகிறார். அதனால் சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பு, உடல் சோர்வு, மன கஷ்டங்கள், அதே போல சில விஷயங்கள் அனைத்தும் நீங்கி பல்வேறு இடங்களிலே கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. துளாராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்பொழுது லாபம் ஏற்படுகிறது. அதே போல தேவையில்லாத நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதனை ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து செய்வதே மிக சிறப்பாக அமைகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும், அதே போல் வீடுகளிலே புதுமையான விஷயங்களுக்காக செலவு செய்தும், எலக்ட்ரானிக் பொருட்கள், அதே போல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக வாங்கி ஒரு விதமான புதுப்பிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. தொழில் முயற்சி இன்புற்றிருக்கும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே முயற்சிக்கான அநேக விஷயங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணங்கள், தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தால் சில பிரச்சனைகள், தொழில் ஸ்தானத்திலே தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே பெண் விரோதிகள் ஏற்படுகின்றனர். அதே போல செவ்வாய் ராசி மன்றத்திற்கு 4ஆம் இடத்திலே அமையப்பட்டிருக்கிறதால் சில நேரங்களிலே சகோதரத்திலே கருத்து வேறுபாடு, தாயார் வழி உறவினர்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தனுசு ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழல், அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. ராசியாதிபதி குரு பகவான் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதும், கேது ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமைவதும் பல்வேறு விதமான சிறப்பான விஷயங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிமித்தங்கள், சில நேரங்களிலே உங்களது சில சின்ன கவனக்குறைவினால் பிரச்சனை, தொழிலும் தொழிலுக்கான முன்னேற்ற பாதையும் இருந்து வர உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உங்களது கருத்துக்கள் முன்னுக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களாக அமையப்பெறுகிறது. சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சாதகமான முறையிலே அமையப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு சில முன் யோசனை காரணமாக உடல்நிலை பாதிப்பு, அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழிலும் தொழிலுக்கான முயற்சியும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அதே போல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தொகையில் வசூலிக்க முடியாத நிர்பந்தங்கள், நீண்ட நாட்களாக கடன் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியடைந்து உங்களது பணம் வசூலிக்கப்படக்கூடிய விஷயத்திலே நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறப்படுகிறது. அதே போல் 3ஆம் இடத்திலே சனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலை மிகவும் சாதகமாக அமைந்து பல்வேறு கட்டத்திலே நல்ல ஆலோசனை பெறக்கூடிய நிமித்தங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே புதிய மனிதனுடைய நட்பு வட்டாரங்கள், நிலம் சார்ந்த இடங்கள், அதே போல கால்நடைகள் வளர்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. உடல்நிலை சோர்வு, அதே போல பாத வலிகள் ஏற்படக்கூடிய தருணங்கள், உடலை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மன நிம்மதியும் சில நேரத்திலே கிடக்கூடிய தருணங்கள், அதே போல எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் முடக்கங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். மீனராசினியர்களுக்கு விடாமுயற்சி, அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றிகள் தரக்கூடிய நிமித்தங்கள் இருந்தாலும் சனி ஜென்ம சனியாக இருப்பதால் சில நேரங்களிலே பிரச்சனை. ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கிறார். ஆகையால் சில நேரங்களிலே
6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். 6க்குரியவன் 6லே அமரப்பெற்று 6ஆம் இடத்திலே கேது அமையப்படுகிறார். உடல்நிலை பாதிப்பு, சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், அதே போல தேவையில்லாத விஷயத்திற்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். உங்கள் உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சரிக்கிறார். எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு.